தன்னை வெட்ட உள்ளதாக முகநூலில் கொலை மிரட்டல். கோவை காவல் ஆணையரிடம் ஏபி முருகானந்தம் புகார். பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏபி முருகானந்தம் தனக்கு கொலை மிரட்டல் வருவதாக கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் நடந்ததற்கு பிறகு பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு என்பதே சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது. தேர்தலில் மக்கள் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். அதை முழுவதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அடுத்தது தொடர்ந்து மக்கள் சேவைக்காக இறங்கி வேலை செய்வதற்காக நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் தொடர்ந்து தேர்தல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசியல் நாகரிகமற்று தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை பல்வேறு வகையிலே துன்புறுத்துவது, நபர்களை துன்புறுத்துவது, தொடர்ந்து எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவது, நேரடியாக கொலை மிரட்டல் விடுத்து பல்வேறு சம்பவங்கள் நடங்கேறி கொண்டிருக்கின்றன. ஒரு வாரத்துக்கு முன்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் என்கின்ற இடத்துல நடு ரோட்டில் ஒரு ஆட்டை கொண்டு வந்து வைத்து அந்த ஆட்டிற்கு அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படத்தை அதற்கு மாட்டி அதை நடு ரோட்டில் கண்டந்துண்டமாக வெட்டி இருக்கின்றார். இதை எதை காட்டுகின்றது என்று சொன்னால், நேரடியாக அடுத்தது பாஜக மாநில தலைவரை எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் இதே மாதிரி நாங்கள் செய்வோம் என்கின்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கின்ற விதத்தில் அதை செய்திருக்கின்றார். முதலாவது, ஆட்டை நடு ரோட்டில் வெட்டுவதே ஒரு குற்றச்செயல் தான். அதுவும் அது ஒரு காணொலியில் அதை பரப்பி மிக கொடூரமாக அதை செய்திருக்கின்றார். என்ன அதை காட்டுகின்றதுன்னு, அடுத்தது உங்களைத்தான் இதே போல செய்ய இருக்கின்றோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருக்கின்றார். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், இந்த அரசாங்கம் இன்றைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அந்த நபர்களை கைது செய்யப்படவில்லை. அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த புகாரின் அடிப்படையில் இதுவரை கைது செய்யப்படவில்லை. அதனால் அதை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு பல்வேறு விதத்தில் கொலை மிரட்டல்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து என்னுடைய முகநூல் கணக்கில் சில நபர்கள் அடுத்தது உங்களை கண்டந்துட்டமாக வெட்டுவோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் பிஜேபிக்காரங்க என்றைக்குமே கிடையாது. அதெல்லாம் தாண்டித்தான் நாங்களும் நின்று கொண்டு இருக்கின்றோம். தொடர்ந்து இதே போல் அந்த ஆட்டை எப்படி வெட்டுமோ அதே மாதிரி தான் உங்களை எல்லாம் வெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஒரு முடிவு வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அந்த நபர் யார், அந்த முகநூல் கணக்கு யார் அதை வைத்திருக்கின்றார்கள், அது ஒரு குழுவா, அதுக்கு பின்னாலே அரசியல் காரணங்கள் இருக்கின்றதா, அதுக்கு பின்னால் எந்த கட்சி இருக்கின்றதை எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்கான நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு கமிஷனர் அலுவலகத்தில் நானும் எங்களுடைய கோவை நகர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்களும் அவர் சார்ந்து எங்களுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கின்றோம். அது கண்டென்ட் என்னென்ன, யார் அதை பதிவு பண்ணுறாங்க, எந்த ஐடியில் யார் போய் போடுறாங்கன்னு தெரியாது. எப்படி வேணாலும் எங்களுடைய பதிவு போடுற மாதிரி போட்டு இதையெல்லாம் கொண்டு போடலாம். நம்ம எத்தனையோ விதத்தில் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். அதனால் சரியான கோணத்தில் அதை விசாரிக்கப்பட வேண்டும். அடுத்ததை வெட்டி உங்களை மாதிரி தான் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் நிறைய பதிவை அது முன்னால் போட்டிருக்கிற பதிவெல்லாம் கடந்து போயிட்டோம். தொடர்ந்து நாளைக்கு வருவோம், நாளைக்கு வெட்டுவோம், நாளைக்கே எல்லாம் பண்ணுவோம்னு தொடர்ந்து செஞ்சு அதை சொல்லிக்கொண்டே இருக்கின்ற பொழுது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இது என்ன காட்டுகின்றதுன்னு சொன்னோம்னா, இது புகார் மட்டும் கிடையாது. இது ஆரம்பத்திலேயே அதை தடுக்கப்பட்டு இருந்தால், அதை ஆட்டை கொண்டு நடு ரோட்டில் வச்சு நீ அதுக்கு அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படத்தை மாட்டி வெட்டக்கூடியது அது காவல்துறைக்கு தெரியாதான் நான் கேட்குறேன். எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே கூட்டிகிட்டு வர்றது, இழுத்துட்டு வர்றது, இது யார் இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறைக்கு தெரியாதா? இது நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவ்வளவு மோசமான அநாகரிகமான ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிங்கிறத நம்ம எங்கேயுமே பார்த்ததில்லை. எல்லாருமே வெற்றி தோல்வி அப்படிங்கிறது சகஜம். ஆனால் அது எந்த அளவுக்கு கீழ்த்தரமான அரசியலை கொண்டு போய் அது சேர்த்திருக்கின்றதுன்னு சொன்னோம்னா, அது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்த நாள் பத்திரிகையில் வருகின்றது. அது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நபர்கள் பத்திரிகையில் வருது. எல்லா பத்திரிகைகள் எழுதியிருக்கிறாங்க, இவங்க தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதை தெரிஞ்சிருந்து அவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை அப்படின்னு சொன்னோம்னா, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டு இருக்கின்றது. உன்னை கொண்டு ஆட்டை அந்த ஆட்டினுடைய தலையில
மாநில தலைவர் அவருடைய புகைப்படத்தை மாட்டி வெட்டுறாங்கன்னு என்ன அர்த்தம்னா, அவரையும் இப்படித்தான் வெட்டுவோம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க தான் அர்த்தம். நான் உங்களை கேட்கிறேன், பொதுமக்களுக்கு விட்டு விடுகின்றேன், லட்சக்கணக்கான நபர்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு விட்டு விடுகின்றேன். இது என்ன செய்தி சொல்ல வருகிறது? ஆட்டை வெட்டுறது வேற, அதுல ஒரு புகைப்படத்தை மாட்டி வெட்டுறது வேற. என்ன சொல்றாங்க? நான் அண்ணாமலை அவர்களை இப்படித்தான் நாங்க வெட்டுவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு துணிந்திருக்கின்றார்கள் அப்படின்னா, நேரடியாக அரசியலிலே எதிர்கொள்ள துப்பு கிடையாது. என்னங்க, பணம் கொடுத்து ஜெயிச்சிருக்கிறாங்க. நான் சொல்றோமே, நாங்க என்னுடைய தேர்தலில் நாங்க போய் அவ்வளவு தூரம் நாங்க கலெக்டர் அலுவலகத்தில் போய் ஒரு புகார் கொடுத்திருந்தோம். புகார் கொடுக்க போகக்கூடிய கலெக்டர் அலுவலகம் பூட்டி இருக்கின்றது. நாங்க தான் போய் லைட்டே போடுறோம். அது எல்லா பத்திரிகையாளர்களையும் கூப்பிட்டு தான் போனேன். என்னுடைய தேர்தலில் அங்கே திருப்பூரில் இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்களையும் கொண்டு போய் பணம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, பிடிங்கன்னு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கேட்டால் எந்த அலுவலர்களும் எடுக்கலை. அப்புறம் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் யார், கலெக்டர், அவர் அலுவலகத்துக்கே நேரடியாக போனோம்னா ஒரு கேட்டில் ஆரம்பித்து கலெக்டரோட அலுவலகத்து வரைக்கும் ஒரு நபர் கிடையாது. அது எல்லாமே நாங்கள் பதிவு செய்திருக்கணும். அதையும் கூட நான் புகாராக கொடுத்துருக்கேன் எலெக்ஷன் கமிஷனுக்கு. யாருக்கிட்ட போய் நீங்கள் புகார் கொடுப்பீங்க? தேர்தலில் அவன் பணம் கொடுத்துருக்குறாங்க, பிடிங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஆஃபீஸரும் எடுக்கலை. நாங்கள் நேரடியாக வந்தோம்னா இங்கே பூட்டி இருக்கு. நாங்கள் தான் போய் கலெக்டர் அலுவலகம் பூட்டப்பட்டிருக்குன்றது நாங்கள் போய் லைட்டே போடுறோம் நைட்டு. அந்த அளவுக்கு இருக்கின்றது. அதை தாண்டி நாங்கள் புகார் கொடுத்துருக்கின்றோம். இது என்ன, நாங்கள் அன்னைக்கே அதை தடுக்கப்பட்டு விட்டு இருந்திருந்தா இந்த ஆட்டை நடு ரோட்டில் வெட்டி கொடூரமாக வெட்டி அதெல்லாம் யாராக இருந்தாலும் சகிச்சுக்க மாட்டாங்க. அதை தாண்டி அதை அலோவ் பண்ணீங்க, அதையெல்லாம் கைது பண்ணலை அப்படிங்கிறனால தான் தொடர்ந்து ஒவ்வொருத்தனுக்காக கொலை மிரட்டல் விடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனால இதை இலகுவாக கடந்து போவீர்கள் என்று சொன்னோம்னா தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்க போகின்றார்கள். அது நிச்சயமா இது அரசியல் பழிவாங்குதல் எடுத்துக்கலாம், அரசியல் அநாகரீகம். ஏதாவது ஒரு அமைச்சர், இங்கே பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் சமூக நீதி சமநீதி எல்லாமே வாய்கிழிய பேசுகிறார்களே, அவங்களாம் கூப்பிட்டு என்னைக்காவது சொல்லியிருக்கிறாங்களா இப்படியெல்லாம் இந்த செய்யக்கூடாது, அந்த ஈடுபட்டு இருக்கக்கூடிய அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அந்த கட்சியினுடைய தலைவர்கள் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்க வேண்டும், அதற்கு மன்னிப்பு கோர வேண்டும். யாருக்கும் தெரியலீங்களா? அவருடைய புகைப்படத்தை போட்டு ஆட்டை வெட்டுறது யாருக்கும் கண்ணுக்கு தெரியலீங்களா? அப்போ அதை ரசிக்கின்றார்கள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு நபர், ஒரு கட்சியினுடைய அந்த எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நபர் கண்டனம் தெரிவிச்சிருக்கின்றார்களா? பத்திரிகையில வருது, திமுகவை சேர்ந்த நபர்கள் தான் அதை கொண்டாடினார்கள், அதை வெட்டியை கொடூரமாக வெட்டினார்கள். அப்போ என்ன செஞ்சிருக்கணும்? அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அதை கண்டித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அது எங்கே போச்சு சமூக நீதி? சமூக நீதியெல்லாம் அறிவாலயத்தினுடைய வாசற்படியோட நின்று, அவ்வளவுதான். பல்வேறு விஷயங்கள், இவர் ஒரு விஷயத்த சொல்லி இருக்கலாம், அது திரும்பியும் இவங்க ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கலாம். அதனால அது நம்மளே அதற்கான ஒரு முகத்தை கொடுக்க கூடாது. அது என்ன பேசியிருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது.